இது ஸ்வீட் பொட்டேட்டோ, தமிழில் சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மருத்துவ குணம் உள்ள கிழங்கு. இது எல்லாருமே சமைச்சு சாப்பிடலாம். இந்த கிழங்கு நார்த்தன்மை உள்ளதுனால இது மலச்சிக்கலை நீக்க குணமுடையது. இது நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. கேன்சரை வரவிடாமல் தடுக்கக்கூடிய குணமுடையது. இது பலவிதமான சமைச்சு சாப்பிட்லாம். சும்மா அப்படி வேக வச்சு தோலை நீக்கிட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா வடை, போண்டா, அடை, குழிப்பணியாரம் அந்த மாதிரி போட்ட பல ரெசிபிஸ் செய்து சாப்பிடலாம். இதை நம்ம போண்டா செய்திருக்கோம். இது போண்டாவுக்கு முதல்ல அதை வேக வச்சு அதனுடைய தோலை எடுத்துட்டு லேசாக மசிச்சு வச்சுக்கணும். ஒரு அடுப்பில் லேசாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து இந்த உப்பும் போட்டு இந்த கிழங்கையும் போட்டு லேசாக கிளறி எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் அந்த பஜ்ஜி மாவில், அதான் பஜ்ஜி மாவுன்னா அது கடலை மாவு, லேசாக அரிசி மாவு, உப்பு, காயம், வத்தல் பொடியெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பசைஞ்சிட்டு அதில் இந்த உருண்டைகளை கிழங்கு உருண்டையை முக்கி போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் சுவையான சீனிக்கிழங்கு போண்டா கிடச்சிரும். இது யாருக்கெல்லாம் அந்த சீனிக்கிழங்கு போண்டா செய்து சாப்பிட விருப்பம்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.